ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன், அன்அஃபிஷியல் ஓட்டிங் இன்ஸ்டாக பார்க்க போகிறேன். அன்அஃபிஷியல் ஓட்டிங் 8th வீக்கான ஃபஸ்ட்டு டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து இவ்வளோ ஓட்டுகள் குவியுதுன்னா என்னால் நம்ப முடியல. சரி, ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்களாம், முக்கியமான ஆளுங்களாம் நாமினேஷன் இருக்கும்போது இவருக்கு இவ்வளோ ஓட்டிங்கள்ன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்குறது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் போய் சேரும். ஸோ அந்த சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 13,378 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 16% எடுத்திருக்காரு. உண்மையாலே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் நாமினேஷன் இருக்காங்க, முக்கியமான நபர்கள் நாமினேஷன் இருக்காங்க. போன வாரம்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தவங்களாம் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தவங்களாம் இருக்காங்க. அவ்வளோ தாண்டி விக்ரம் அவர்கள் மேலே வந்தது உண்மையிலே கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா? ஏன்னா அவரோட கேமிங் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன். நேற்று கூட சொல்லியிருந்தார், நான் இவ்வளோ மாறிட்டேனா. ஸோ நான் ரொம்ப காமான பர்சன், நான் போய் இவ்வளோ கோவப்படுறேன், இவ்வளோ இது பண்ணுறேன் அப்படிலாம் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணுறேன், எனக்கே தெரியுது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர் கேம் நிறைய மாற்றிருக்காரு. எதனால் இவ்வளோ ஓட்டுகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா, திவ்யா, பிரஜிலா 3 பேருமே சீண்டிட்டார் அவர். ஸோ அதனால் மக்கள் பயங்கரமாக ஓட்டு போட்டு, இந்த வேலையை யார் செய்யணும்னா பார்வை தான் செய்யணும். வைல்ட் கார்டில் வர்றவங்கள பாரு தான் இந்த வேலையை செய்யணும். பட் பாரு இந்த வேலையை செய்யலை, விக்ரம் செஞ்சிருக்கு. அதனால் விக்ரம் ஓட்டுகள் குவியுது. ஸோ 2வது இடத்துல இருக்கிறது நம்ம பார்வதியாக இருக்காங்க. பார்வதியில் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 10,670 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 13% எடுத்துருக்காங்க. ஸோ பார்வதி எனக்கு தெரிஞ்சு கேமை பார்த்து பயந்துட்டாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா அவங்க சரியான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு. ஸோ பிக் பாஸே அலற வைக்கக்கூடிய நபர். பட் அவங்க டோட்டலாக கேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் நியூட்ரலாக போயிடுவேன், நான் சாலாக ஆகிட்டேன், நான் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன், வம்பு தொண்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு 80 நாள் 70 நாள் நான் இருக்கணும், இல்லை நான் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் போல. அதனால இப்போ எந்த ஒரு கோளாறுமே கொடுக்க மாட்டுறாங்க, சைலண்டாக இருக்காங்க. கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப சின்னதாக கொடுக்குறாங்க. அப்போல்லாம் பெருசாக தான் கொடுப்பாங்க. பிக் பாஸே கடுப்பாகிற அளவுக்கு, சேதனை கடுப்பாகிற அளவுக்கு பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க கமருதி கூட சேர்ந்தாங்க. இவங்க கமருதி நான் விடவே மாட்டாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும். ஸோ கமருதி வேறு ஆப்ஷன் இல்லை, எங்கேயும் போக முடியாது, இவங்ககிட்ட ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பட் வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல, அவங்க பர்சனல் மேட்ரு. ஸோ பாருவோட ஓட்டிங் இந்தளவுக்கு வந்திருக்கு. பட் அவங்க 2வது இருக்காங்க. பட் இன்னும் நல்லா விளையாடினா நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்களோட கேம் வேறு லெவலாக இருக்கும். அந்த கேம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.